வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் லஞ்ச் நம்பர் 3 முருங்கைக்கீரை புரோட்டீன் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணிக்கணும். முருங்கைக்கீரையை நெய்யோடு சேர்த்து சமைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் உருகும் போதே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கோங்க. இந்த சாலட் ரொம்ப சத்தாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் நிற குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குடமிளகாயில் கேலரிஸ் ரொம்ப கம்மி, விட்டமின் நிறையா இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி இது உணவில் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கட்டு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய இலையாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன இலையாக இருந்தால் அப்படியே போடலாம். முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறையா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ரெகுலராக பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சேலட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அந்த கடலையை எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையோட இந்த கொண்டக்கடலை சேரும்போது புரதச்சத்து கூட நமக்கு சேருது. சாப்பிட்றதுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட நம்ம ரைஸோ சப்பாத்தியோ சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. இதுவே நல்லா நம்மளுக்கு பசியை போக்கிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாமே டேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சையாக தக்காளியையும் தேங்காயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வெள்ளரி பிஞ்சு கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கலர்ஃபுல்லான ப்ரோட்டீன் அயர்ன் ரிச் முருங்கைக்கீரை ப்ரோட்டீன் சாலட் தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வெயிட் லாஸ் ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.